இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்க வெற்றி வசந்த் சின்னத்திரை ரசிகர்களுக்கு ஃபேவரட் ஹீரோவா வலம் வந்துகிட்டு இருக்காரு. அவரை பத்தி நடிகர் விமல் சொன்ன விஷயங்கள் தான் பலருடைய கவனத்தை இப்போ வாங்கிட்டு வருது. சின்னத்திரையில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர சீரியல்ல நடிக்கிற நடிகர்களை சின்னத்திரை ரசிகர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகள் மாதிரியே பார்க்க தொடங்கி. அதே போல இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்க வெற்றி வசந்துக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இவர் இந்த சீரியல்ல முத்து அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சு எல்லா தாய்மார்களோட பிள்ளையா இடம் பிடிச்சிட்டாரு. ஒரு அம்மாவோட பாசத்துக்காக இவர் படும் பாட சொல்லி மாளாது. ஐயோ பாவம் அப்படின்ற அனுதாபத்தை உருவாக்கி இருக்காரு. அதோட தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல புருஷனாகவும் மனைவியோட குடும்பத்துக்கு சிறந்த மருமகனாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய அப்பாவுக்கு நான் தான் பெஸ்ட் மகன் அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்க முத்துவை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். அதுலேயும் பல ஆண்களோட பிரதிபலிப்பாவே இவர் கேரக்டர் இருந்துட்டு வருது. அதனால ஆண்களும் கூட இந்த கேரக்டரோட தங்களை கனெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமா இந்த சீரியல்ல ரோஹிணி பத்தின உண்மைகள் மீனா எப்போதான் வீட்டுல சொல்ல போறாங்க, இதனால இந்த மீனா பொண்ணுக்கும் முத்துவுக்கும் நடுவுல சண்டை வருதே அப்படின்னு பலருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நிலையில ஒரு விருது வழங்குற நிகழ்ச்சியில வெற்றி வசந்துக்கு நடிகர் விமல் அவார்ட் கொடுத்திருக்காரு. நடிகர் விமல் ஆரம்பத்துல சின்ன சின்ன கதாபாத்திரத்துல நடிக்க தொடங்கி இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு வராரு. சமீப காலமா இவர் நடிக்கிற திரைப்படங்கள் பெரிய அளவுல வெற்றி கொடுக்கல அப்படின்னாலும் மக்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில வெற்றி வசந்துக்கு அவார்ட் கொடுத்துட்டு அவரை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. அதுல நீங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்சு பலருடைய நன்மதிப்பை பெற்றிருக்கீங்க. இந்த சீரியல்ல உங்க கதாபாத்திரம் பல ஆண்களோட பிரதிபலிப்பா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல பாக்குறதுக்காக பலர் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய மனைவிக்கும் இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். அவங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த சீரியலை பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு நீங்க பல ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டு சின்னத்திரை விஜய் சேதுபதியா வளர்ந்துட்டு வரீங்க அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதுக்கு வெற்றி வசந்த், சார் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உங்ககிட்ட ஆரம்பத்துல இயக்குனர் தரணி அப்படின்றவரு கதை சொல்ல வந்தாரு. அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் டைப் பண்ணி கொடுத்தது நான் தான். அவர் கூட நானும் உங்களை வந்து பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த தொகுப்பாளர் அப்போ விமலுக்கும் வெற்றி வசந்துக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு வியந்திருக்காங்க. அது தொகுப்பாளருக்கு மட்டும் இல்லாம விமலுக்கும் வியப்பு தானா. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.